ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கும் பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குருமாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு ஒரு பிஞ்ச் போட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணியிருக்கோம், அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க. பட்டாணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். அதையும் கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குருமாக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிற போது சிம்மில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு கடைசியாக நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காவோட 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதித்து வந்ததும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.